12th standard max exercise 1.3 sum number 5. The prices of three commodities A, B and C are X, Y and Z per unit respectively. The person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. Okay. Person P அப்படின்ற person purchases 4 unit of B. Purchase பண்ணும்போது அவரோட மணி என்ன ஆகும்? செலவாகும். Then sells 2 units of A. Sale பண்ணும்போது அவங்களுக்கு மணி இன்கம் கிடைக்கும் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது மணி செலவாகும் அப்படின்றதுனால பர்ச்சேஸ் பண்ணுற இந்த அமௌண்ட்டை மைனஸ்லையும் சேல் பண்ணும்போது கிடைக்கிற அமௌண்ட்டை ப்ளஸ்லையும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் P பர்சன் P நெக்ஸ்ட் Qன்னு ஒரு பர்சன் வராரு, தென் Rன்னு ஒரு பர்சன் வராங்க. ஃபர்ஸ்ட் இங்கே A B C சின்னு 3 கமாடிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் P பர்ச்சேசர்ஸ் 4 யூனிட் ஆஃப் B. ஸோ Bல 4 யூனிட் லெஸ் ஆகுது. ஸோ Bல 4 யூனிட் லெஸ் ஆகுதுன்னா -4 காப்பி பண்ணிக்கலாம். தென் 2 யூனிட்ஸ் சேல் 2 யூனிட் ஆஃப் A 5 யூனிட் ஆஃப் C. 2 யூனிட் ஆஃப் A அப்படின்றதுனால இங்கே 2 யூனிட் ஆஃப் A அண்ட் 5 யூனிட் ஆஃப் C. Cல 5 யூனிட் காப்பி பண்ணியாச்சு. தென் 5 யூனிட்ஸ் ஆஃப் C. பர்சன் Q பர்ச்சேசர்ஸ் 2 யூனிட் ஆஃப் C. பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பணம் என்ன ஆக போகுது? செலவாக போகுது. 2 யூனிட் ஆஃப் C. Cல 2 யூனிட். ஸோ Cல 2 யூனிட் லெஸ் ஆகும், -2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் சேல்ஸ் 3 யூனிட் ஆஃப் A 1 யூனிட் ஆஃப் B. சேல் பண்ணுறதுனால அவருக்கு மணி இன்கம் இருக்கும். 3 யூனிட் ஆஃப் A அண்ட் 1 யூனிட் ஆஃப் B. 3 யூனிட் ஆஃப் A அண்ட் 1 யூனிட் ஆஃப் B இன்கம் கிடைக்குது. தென் பர்சன் R பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் A. 1 யூனிட் ஆஃப் A பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அவருக்கு நெகட்டிவ்ல எழுதணும். 1 யூனிட் ஆஃப் A 1 -1 சேஞ்ச் ஆகிடும். செல் 3 யூனிட் ஆஃப் B. Bல 3 யூனிட் எழுதிக்கலாம். அண்ட் 1 யூனிட் ஆஃப் C. 1 யூனிட் ஆஃப் C. இந்த ப்ராசஸ் P, Q அண்ட் R ஏர்ன். எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே எழுதிக்கலாம். 15,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பர்சன். அண்ட் Q செகண்ட் பர்சன் 1000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் R பர்சன் 4000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பெர் யூனிட் ஆஃப் A, B அண்ட் C ரெஸ்பெக்டிவ்லி. இதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அவங்களே ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. த ப்ரைஸஸ் ஆஃப் 3 commodities A, B, C ஆர் X, Y அண்ட் Z அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏயோட டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்னும், பியோட டேர்ம்ஸ் எல்லாம் ஒய்னும், சியோட டேர்ம்ஸ் எல்லாம் ஜெட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் இதில் உள்ள எல்லாமே எக்ஸ், பி டேர்ம்ஸ் எல்லாமே ஒய், சி டேர்ம்ஸ் எல்லாமே ஜெட். ஸோ ஃபஸ்ட்டு பி பர்சன் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்களோ இது எப்படி இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் 2x, தென் -4y, then z value plus 5z equal to total value 15,000 rupees. Then second one Q person odadu 3x plus 1 times y minus 2 times z equal to just 1,000 rupees. Then R person minus x. Minus 1x means we can write minus x. Then 3 times y plus 1 times z equal to 4,000. ஓகே, 3 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. 1 2 3ன்னு ஈக்குவேஷன்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாம். தென் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். எப்படி நம்ம கொஸ்டினாக எழுதணுமோ ஸோ சேம் லைக் தட் இதே போலவே எழுதிக்கலாம். 2 -4 5 3 1 -2 -1 3 and 1. இதோட வேரியபிளையும் சேர்த்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸ், ஒய் அண்ட் செட். திஸ் ஒன் ஈக்குவல் டு இதோட கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஜஸ்ட் 15,000 rupees, 1,000 rupees அண்ட் 4,000. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போது இதை நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் A, செகண்ட் ஒன் இஸ் X, த லாஸ்ட் ஒன் இஸ் B. ஸோ we can write X equal to A ரிமூவ் பண்ணும்போது இங்கே A inverse Bன்னு சேஞ்ச் ஆகிடும். A inverse formula is 1 by determinant A and adjoint A value.
A inverse formula காப்பி பண்ணியாச்சு இதோட இந்த B வேல்யூவை சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகே இப்போ டிட்டர்மினன்ட் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் டிட்டர்மினன்ட் A னா வெர்டிகல் லைன்க்குள்ள இந்த given question A வேல்யூஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கணும் this one is 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 and 1 இப்போ இத டிட்டர்மினன்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் காப்பி பண்ணிக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலம் ரெண்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிறத கிராஸ்ல மல்டிபிள் பண்ணனும் ரிமைனிங் 1 minus 2 3 and 1 இருக்கு சோ கிராஸ்ல மல்டிபிள் பண்ணா 1 1s are 1 minus 2 3s are 6 இங்க நெகட்டிவ் சிம்பல் இருக்குறதனால -6 ன்னு எழுத வேண்டியிருக்கும் the negative symbol போட்டு second number காப்பி பண்ணனும் second number is -4 so minus of -4 into -4 remove பண்ணும்போது -4 ஓட row and column remove பண்ணா remaining 3 2 -2 -1 1 இருக்கு so crossல multiple பண்ணும்போது 1 3s are 3 so 3 minus into minus plus ஆ மாறிடும் 1 2s are 2 answer கிடைக்கும் the last number is 5 so plus 5 எழுதிக்கலாம் row into column remove பண்ணும்போது this one is 3 3s are 9 minus 1 1s are 1 but negative symbol இருக்குறதனால -1 okay இப்போ இத ஃபுல்லா simplify பண்ணிருக்கோம் இன்னும் simplify பண்ணிடலாம் 2 into minus minus plus ஆயிடும் 6 plus 1 7 minus into minus plus ஆ change ஆயிடும் 4 into 3 minus 2 is 1 then plus 5 into 9 minus minus plus ஆயிடும் 9 plus 1 is 10 இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம் 2 7s are 14 1 4s are 4 5 10s are 50 இத ஆட் பண்ணும்போது 50 64 68 answer determinant A value is 68 then adjoint A value find பண்ணனும் adjoint A value க்கு சாரஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே adjoint A value எழுதுறதுக்கு முன்னாடி நான் இதுல A ஓட மேட்ரிக்ஸ் நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன் A மேட்ரிக்ஸ் என்னன்னா 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1 ஓகே இது எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் மிடில் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் 1 minus 2 3 1 1 minus 2 3 1 the second row la middle number 3 1 minus 1 3 3 1 minus 1 3 first row எடுத்துக்கலாம் -4 5 2 minus 4 minus 4 5 2 minus 4 then எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதிலே finish பண்ணிக்கலாம் 1 minus 2 3 1 1 minus 2 3 1 இப்போ இத கிராஸ்ல மல்டிபிள் பண்ணி எழுதணும் ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ செலக்ட் பண்ணிக்கலாம் this is 1 1s are 1 minus 2 3s are 6 இங்க நெகட்டிவ் சிம்பல் இருக்குறதனால -6 next one 1 2s are 2 both are in negative symbol so positive answer கிடைக்கும் 2 minus 1 3s are 3 then 3 3s are 9 minus 1 1s are 1 minus 1 இருக்கு then second row third row select பண்ணிக்கலாம் 3 5s are 15 minus 1 4s are 4 negative symbol இருக்குறதனால this one is -4 then 1 2s are 2 minus 1 5s are 5 minus 5 கிடைக்குது then 1 4s are 4 minus 2 3s are 6 then third row and fourth row select பண்ணிக்கலாம் 2 4s are 8 both are in negative symbol so plus 8 எழுதி காப்பி பண்ணிக்கலாம் minus 1 5s are 5 then 3 5s are 15 minus 2 2s are 4 negative symbol இருக்கு so minus 4 then 1 2s are 2 minus 3 4s are 12 negative symbol இருக்குறதனால -12 இதை சால்வ் பண்ணிட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சுனா அதான் உன்னோட adjoint A value ஓகே இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணல சிம்பிளிஃபை பண்ணும்போது minus into minus plus ஆ சேஞ்ச் ஆயிடும் 6 plus 1 7 2 minus 3 is -1 9 minus minus plus ஆ சேஞ்ச் ஆயிடும் 9 plus 1 is 10 minus minus plus ஆ சேஞ்ச் ஆயிடும் 15 plus 4 is 19 minus minus plus ஆ சேஞ்ச் ஆயிடும் 5 plus 2 is 7 4 minus 6 is -2 8 minus 5 is 3 minus minus plus ஆயிடும் 15 plus 4 is 19 minus minus plus ஆ சேஞ்ச் ஆயிடும் 12 plus 2 is 14 okay
இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது adjoint A value இந்த காலம் ரோவா சேஞ்ச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் காலம் 7 19 3, செகண்ட் காலம் -1 7 and 19, தேர்ட் காலம் 10 -2 and 14. ஓகே, இப்போ adjoint A வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த வேல்யூஸை ஃபார்முலாஸில் காப்பி பண்ணிக்கலாம். Formula is x equal to 1 by determinant A. Determinant A already we found 68 and adjoint A value 7 19 3 -1 7 19 and 10 -2 14. இதோட B value சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். Here B value is 15,000 then 1000, the last one is 4000. எல்லாமே 1000ஓட மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால நான் 1000 ஃபர்ஸ்ட் காமன் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ காமன் எலிமெண்ட்டாக எடுக்கிற 1000 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிக்கிறேன் டிவைடட் பை 68. ஸோ ரிமைனிங் 7 19 3 -1 7 19 10 -2 and 14. இதில் 1000 காமனாக வெளியே எடுத்ததுனால திஸ் ஒன் இஸ் 15 1 and 4 கிடைக்கும். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1000 by 68 ஸ்டேபிளாக இருக்கும். இதை ரோ பை காலமில் மல்டிபிள் பண்ணணும். 7 into 15 அப்படின்னா 5 7s are 35, 5 plus 7 plus 3 is 10, 105. 19 into 1 is 19, 3 4s are 12. Row, second row by this column 1 into 15 15, 7 1s are 7, 19 into 4 now 4 9s are 36, 1 4s are 4, 76 answer. Okay, so third row by column 10 into 15 150, 2 1s are 2, this is a negative symbol so -2, 14 4s are 56. இப்போ இதெல்லாத்தையும் just add பண்ணி எழுதிக்கலாம். Here 1000 by 68, இதை add பண்ணும்போது 105, 110 120 130 136 ஆன்சராக கிடைக்குது. 15 minus 7 na 8, 76 minus 8 value 68, 150 2 add பண்ணும்போது 206, 206 minus 2 is 204. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 68ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1000 into 68 மட்டும் நம்ம கொண்டு வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 2 68s are 136. ஸோ 2 times 68 1 time இருக்கும். இது 3 times இருக்குது. 68 into 3 times 204. ஸோ இதில் 3. இப்போ இந்த 1000 உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது this first one is 2000, second one is 1 into 1000 1000, third one is 3 into 1000 3000. Okay, this one is your x value. X means x y z values. So finally the prices per unit of A, B, C are respectively 2000 1000 and 3000. Answers எழுதிக்கலாம். The prices per unit of A, B and C are respectively rupees 2000, second one is 1000 rupees, then 3000 rupees. Okay, middle இதை கூட காப்பி பண்ணிக்கலாம். x equal to 2000, then y equal to 1000, z equal to this last value 3000. That's all. This is our respective answers.